எது சொன்னது? ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா நடக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். என்ன இவர் பெரிய வாத்தியாரு, ஒழுக்கமா இருக்கணும், என்ன ரவுடித்தனமா பண்றீங்க? நாங்க எங்க ரவுடித்தனம் பண்றோம்? ரவுடித்தனம் பண்றது தாவேக்கா தொண்டர்களும் நீங்களும் தானையா? யாரு? நாங்க. ஆமா, நீங்க பாத்தீங்க. அதுல செருப்புகள் கிடக்குறது, அதை பார்த்தே உங்களுக்கு குளிர் ஜனம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. செருப்பெல்லாம் எடுத்து வைங்க, நேருக்கு அடுத்த 5 வருஷம் விற்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கெல்லாம் தேவைப்படும். அவன் பரம்பரை கோடீஸ்வரன். யாரு? நேரு. சரி, அவர் என்ன நேத்து இன்னைக்கா? எனக்கு தெரிய ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே நேரு. கல்லீரல், கிட்னி, நல்ல வியாபாரம். ஏன் வந்து ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு ஏன் சீல் வைக்கல? ஏமா இவங்க எப்படி தெரியுமா? இருங்க, வாய மூடுங்க. வாய மூடுங்க. என்ன குத்திருவீங்க? என்ன பேசுற? இந்த இர்ஃபான் ஒரு பையன் யூடியூபர் இருந்தான் தெரியுமா? அந்த பையன் வந்து தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் ஆகிறத எடுத்து வீடியோ எடுத்து போட்டான். அது ரொம்ப தவறானது, சரிங்களா? மருத்துவ இதுல சட்டப்படி அது பண்ணக்கூடாது, பண்ணிட்டாங்க. அந்த பையனை ஏதாவது தொட்டிருப்பீங்கன்னு சொல்லுங்க. உடனே யாருக்கு? 4.5 வருஷம் ஆயிடுச்சு, தெரிஞ்சா? இதுதான் இவங்க புத்தி. ஆமா, இதுதான் இவங்களுடைய புத்தி. சேட்டையெல்லாம் இங்க பண்ணிட்டு இருந்தீங்க, சும்மா சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உருவிடுவாங்க கோமணத்தை. உருவீங்க. ஆமா, அததான் சொல்றேன். யாராக இருந்தாலும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் தலைவர் தளபதி அவர்களை நோக்கி மட்டும்தான் நீங்க பேச முடியும்னு சொல்றேன். வேற என்ன இருக்கு? உங்களுடைய கொள்கை என்ன? உங்களுடைய கோட்பாடு என்ன? இத்தனை ஆண்டுகள் அரசியல் என்ன? நேற்று வந்து அவரை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவர் தான் ஒழுங்கா பேச தெரியல, மைக்கு வேலை செய்யல, இருக்கக்கூடிய தொண்டர்கள் இல்ல, சினிமா பிரபலத்தை பார்க்க வந்த தொண்டர். இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, வந்தவங்களுக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது. என்ன பேசுனது பேச தெரியல, அவருக்கு எழுதி வச்சு பேசுறாரு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். சொல்றீங்கன்னா சாட்டர்டே சண்டேல மட்டும் பிரச்சாரம் பண்றேன், இது என்ன பார்ட் டைம் அரசியலா அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நேரம் காலம் தெரியாம தானே இந்த பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இப்ப என்ன பண்றாரு? அது பார்ட் டைம் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. அவர் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவர் திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல் டைம் வரலாம். திரைப்படம் எல்லாம் முடிஞ்சா வேற ஒரு படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு. சனி ஞாயிறுனா லீவா இருப்பாங்க ஊர் மக்கள்லாம். ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை காட்டுறது கூட சனி ஞாயிறு. நாம கொடுக்கல, சனி ஞாயிறு ஒதுக்கி கொடுக்கல. அவங்க கேட்டதே சனி ஞாயிறு தான். ஆகையினால இது அந்த கூட்டத்தை கிரௌட ரெடி பண்றதுக்காக லீவ் நாளா. உங்க நேரு மாமா சொன்னாரு, நேரு அங்கிள், அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? என்ன சொன்னாரு? அதெல்லாம் திருச்சியில நான் இருக்கு, அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். பார்த்து என்ன நடக்க விடாது? அசம்பாவிதம் நடக்காதுன்னு சொன்னாரு. இல்ல அப்படி இல்ல, நான் அந்த பகுதியில இருக்க, நான் இருக்க இடத்துல வந்து ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட முடியுமா? பிரச்சாரம் பண்றது யாரு வேணாலும் பண்ணலாமா? நீயும் பண்ணலாம். போன் போடுங்க நேருக்கு, அதுக்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை. போன் போடுங்க. சரியா? ஏங்க அப்படி பேட்டி கொடுத்தீங்கன்னு கேளுங்க. அப்ப நானும் தான் கேட்டேன். கேளுங்க. அவர் சொன்னது இதுதான். எது சொன்னது? ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா நடக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். என்ன இவர் பெரிய வாத்தியாரு, ஒழுக்கமா இருக்கணும், என்ன ரவுடித்தனமா பண்றீங்க? நாங்க எங்க ரவுடித்தனம் பண்றோம்? ரவுடித்தனம் பண்றது தாவேக்கா தொண்டர்களும் நீங்களும் தானையா? யாரு? நாங்க. ஆமா, நீங்க பாத்தீங்க. பார்த்தோம்ல, அன்னைக்கு பார்த்தோமே. வேனை வச்சு அள்ளிட்டு போனாங்க செருப்பு. அவ்வளவு செருப்பு, அவ்வளவு செருப்பு ரோட்ல கிடக்குறது அநியாயமாமா? என்ன அளவுக்கு தொண்டை வந்திருக்கான்னு பாரு. ஆமா, அததான் சொல்றேன். மக்களுடைய எழுச்சி அதிகமா இருக்குது, மக்கள் கட்டுக்கடங்காத கூட்டமா இருக்கு, அதுல செருப்புகள் கிடக்குறது, அதை பார்த்தே உங்களுக்கு குளிர் ஜனம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. செருப்பெல்லாம் எடுத்து வைங்க, நேருக்கு அடுத்த 5 வருஷம் விற்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு எல்லாம் தேவைப்படும். அவன் பரம்பரை கோடீஸ்வரன். யாரு? நேரு. சரி, அவர் என்ன நேத்து இன்னைக்கா? எனக்கு தெரிய ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே நேரு. கல்லீரல், கிட்னி, நல்ல வியாபாரம். ஆமா, அது நீ போய் பண்ணு. அது அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் யாருக்கு இல்ல. அது வேற ஆஸ்பத்திரி, அது சீனிவாசன் ஹாஸ்பிட்டல். சீனிவாசனும் நேரு யாரு? நேருன்னா யாரு? அவர் ரெட்டியார் ஒரே ஜாதிங்கிறதுக்காக தான். எல்லாம் ஒரே குட்டை தான், சரிங்களா? அது நீங்க தான் திமுக அரசு ஒரு குழு அமைக்குது, அந்த குழுவே கண்டுபிடிக்குது ஆமா குற்றம் நடைபெற்றிருக்குதுன்னு. அதுக்கு மாசு சொல்றாரு, கிட்னி திருட்டு அல்ல முறைகேடு. எப்படி முறைகேடு? அவன் பணத்தை வாங்கிட்டு கிட்னி கொடுக்க வந்தான்னா அப்ப அதுக்கு பேர் என்னம்மா?
பணத்தை வாங்கிட்டு தானே கிட்னி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். அதுக்கு பேர் என்ன? அது எப்படி நடந்தது? திமுக காரன் ஹாஸ்பிட்டல்ல, எம்எல்ஏ ஹாஸ்பிட்டல்ல, அது உங்க சட்டமன்ற உறுப்பினர் தானே? எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஹாஸ்பிட்டல் தான் இல்லைன்னு மறுப்பதற்கு. அப்ப சீல் வச்சிருக்கணும்ல. சீல் எதுக்கு வைக்கணும்? அதான் முறைகேடு நடந்திருக்கே. முறைகேடு கிட்னி நடக்கல. திருட்டு, அவன் சம்மதத்தின் பேர்ல கிட்னி திருடங்க இவங்க எல்லாருமே. திமுக இவங்க பண்றது அந்த கிட்னி திருடர்களை கைது பண்ணல, முறைகேடு நடந்திருக்கு. மருத்துவமனைய சீல் வச்சிருக்கணும். மருத்துவத்துடைய அமைச்சர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒத்துக்கிட்டார்ல, அப்ப ஏன் கைது பண்ணல? ஏன் வந்து மருத்துவமனைக்கு ஏன் சீல் வைக்கல? ஏமா இவங்க எப்படி தெரியுமா? வாய மூடுங்க, என்ன குத்திருவீங்க? என்ன பேசுற? இந்த இர்ஃபான் ஒரு பையன் யூடியூபர் இருந்தான் தெரியுமா? அந்த பையன் வந்து தன்னுடைய மனைவிக்கு பிரசவம் ஆகிறத எடுத்து வீடியோ எடுத்து போட்டான். அது ரொம்ப தவறானது, சரிங்களா? மருத்துவ இதுல சட்டப்படி அது பண்ணக்கூடாது, பண்ணிட்டாங்க. அந்த பையனை ஏதாவது தொட்டிருப்பீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இவ்வளோ பயமான்னு கேட்குறேன். ட்ரௌசர்லேயே ஒன்றுக்கு போயிடுவீங்களான்னு கேட்குறேன். ஏமா இப்போ அந்த ஆஸ்பத்திரியில் இந்த கிட்னி சம்பந்தமான ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் என்ன கேட்குறோம்? நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பெர்மிஷன் இருக்குமா? பெர்மிஷன் இல்லாம கிட்னி ஆபரேஷன் எல்லாம் பண்ண முடியாது. முறைகேடு நடந்திருக்கு, நீங்க தானங்க ஒத்துக்கிட்டீங்க. அதனாலதான் இப்ப ஏன் அவரு சீனிவாசனை கைது பண்ணல? எதுக்கு கைது பண்ணணும்? சீனிவாசனுக்கு அதுக்கு என்ன? திருடினது நீங்க தானே. கிட்னிய யார் திருடி வித்தது நீங்க தானே. நீ காசை வாங்கிக்கிட்டு நீ வந்து கிட்னி கொடுத்தேன்னா அது நீங்க வந்து இதுல அப்படியே பரிதாபப்பட்டு இது பண்ணீங்களா? சேவை செஞ்சீங்களா? ஆமா, இலவசமா பண்ணீங்க. இலவசம் இல்ல, நான் காசு வாங்கி தான் ஆபரேஷன் பண்ணோம். அப்ப அது எவன் பாதிக்கப்பட்டானோ அவன்கிட்ட காசு. சீனிவாசனும் பரம்பரை கோடீஸ்வரனா? சீனிவாசன் எனக்கு தெரியும் கோடீஸ்வரன் தான். ஏன்னா அந்த ஆளுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 160 சிட் ஃபண்ட் கம்பெனி பிரான்ச்சஸ் இருக்கு. டெல்லியிலேயே 15 பிரான்ச் இருக்கு. சரி, இங்க ஏன் கிட்னி திருடுனீங்க? கிட்னி திருடலையா? கிட்னி திருடர்கள் என்ன வேணாலும் சொல்லு போ. கிட்னி திருடிட்டாங்க. ஆமா, கிட்னி, கல்லீரல், அது இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் திருடி வித்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆமா, அதனால இப்ப ஒரு நேருக்கு அங்க ஜுரம் டர் ஆயிடுச்சு. திருச்சி மக்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டான். என்னடா காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்னு பாத்துக்கிட்டு இருந்தோன்னு, நீ காசனா கூடு, சாராயத்தனா கூடு, எதனா பண்ணு அப்படின்றதுக்கு எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட முதல்வர் ஒரு இதுக்கு போனப்போ, உதயநிதி போனப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ்ஸை வச்சு அதில் ஸ்டிக்கர் வேற ஒட்டுவாங்க. இவங்க பார்த்துருக்கீங்கல்ல? நீங்கள் ஏதாவது பொருள் கொண்டு போங்களேன், யாருக்காவது பசிக்கு 10 சாப்பாடு வாங்கிட்டு போங்க, அந்த ஏரியாவில் உள்ளவனுக்கு தெரிஞ்சுன்னா ஒன்று ஸ்டிக்கர் எடுத்து வந்து ஒட்டிடுவான், ஒட்டி கொடுக்க சொல்லுவான். திமுக தான் பண்ணுது அப்படின்றதுக்காக ஒரு விஷயம். திமுகவும் பண்ணியிருக்கு, அண்ணா திமுகவும் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி கேவலமான வேலைகள் எல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. அதனால தான் மக்களுடைய தன்னெழுச்சி என்னன்றதே இவங்களுக்கு இன்னும் புரியலை, வரலாறுகள் என்னன்னு தெரியலை. புரியுதுங்களா? ஜாதிக்கு ஒரு சங்கம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களுடைய ஜாதியினுடைய மேம்பாட்டுக்காக இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய மக்களை அழிச்சிடாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயோடைய சுற்றுப்பயணம் பார்த்து அரசியல் கட்சிகள். சவுக்கு சங்கர் பெரிய பொலிட்டிக்கல் லீடருமா, அவருக்கெல்லாம் இங்க கேள்வி கேட்காத. வேற ஏதாவது இருந்தா மாப்பிள்ளைகிட்ட கேள்வி. மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய ஆளு, சவுக்கு சங்கருக்கெல்லாம் பதில் சொல்வாரா? என்ன சொல்லுவாரு? நான் சொல்றேன். என்னம்மா சொன்னாரு கேளு. அவர் என்ன சொல்லனா, நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இந்த சுற்றுப்பயணத்தை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை தானே சொல்லியிருக்காரு, அதுதானம்மா உண்மை. அன்பில் மகேஷ் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இவர் நேரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, இப்போ சேகர் பாபு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இவர் குட்டியாப்பா வந்து சினிமா செய்திலாம் பார்க்க மாட்டார். அவர் வரட்டும் தான், இப்போ அவர் பேசட்டும் தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அவர் பேசும்போது நானும் பேசுவேன், ஏன்னா ஜனநாயக உரிமை பேசுறது. நான் சினிமா செய்தியெல்லாம் பார்க்குறது இல்லை. சினிமாக்காரர் தான் காட்ட போகிறார் பாருங்க, படம் ஓட போகுது 2026. வீட்டில் தலையில் துண்டை மாட்டிக்கிட்டு ஓடுறீங்களா இல்லையான்றதை பாருங்க. என்ன ஒட்டு மொத்தமாக நீங்கள் போயிட்டு உட்காந்து படமும் வாங்கி வைக்க முடியாது. அந்த அம்மா ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் எந்த படம் வாங்கி வச்சிங்க? ரெட் ஜெயண்ட்டு ஒரு படத்தையும் வாங்கி வைக்கல. சினிமானாலும் இவங்க குடும்பமே தான் இருக்கும். அழகிரி பையன் ஒரு கம்பெனி, இவர் ஒரு கம்பெனி, இன்னொருத்தர் ஒரு கம்பெனி, இவங்க பேர்லேயே பல கம்பெனி. யாரெல்லாம் கார்பரேட் வரானோ அவன்கிட்டலாம் ஷேர் வாங்கிக்கிறது எல்லாம். இவர் ஒரு பக்கம், மதுரையில் ஒரு பக்கம், கனிமொழி ஒரு பக்கம், தயாநிதி மாறன் ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம், எல்லாருக்கும் போஸ்டிங். இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ அதிமுகவை விஜய் விமர்சனம் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு. ஒருவேளை வந்து அதிமுகவை பொருட்படுத்தலையா, இல்லைன்னா வந்து ஒருவேளை கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால வந்து 4 மாசம் 5 மாசத்துக்கு முன்னாடியே அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படின்றத பதிவு பண்ணிட்டார். சரிங்களா?
அதுக்கு அடுத்தது ஏம்மா? அண்ணன் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் அங்க தலைவர் மட்டும்தான் இருக்காங்க, அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் இங்க இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்ப சொல்லுங்க எங்க இருக்கு? நாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம், அங்க மக்கள் கூட்டம் இல்லைன்றதையும் சொல்லிட்டோம். யாரை விமர்சிக்கணும்? எதுக்கு விமர்சிக்கணும்? ஆளக்கூடியது யாரு? ஆட்சி செய்பவர்கள் யாரு? உங்களை தானே விமர்சிக்கணும். காங்கிரஸ் விமர்சிச்சாரா? கட்சியா இருக்காங்க. சோ அவங்க கட்சிக்குள்ள நிறைய உட்கட்சி பூசல்லாம் போயிட்டு இருக்கு. அது எதனா போட்ட நான் தான் சொல்றேன், அது அவங்க சொந்த கட்சி பிரச்சனை. அவங்க வீட்டை நீங்க ஏன் போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? களத்துக்கு வரும்போது அந்த பிரச்சனையை பேசுங்க, மக்கள் பிரச்சனையை பேசுங்க, ஜனநாயக பிரச்சனையை பேசுங்க, சமூக நீதியை பேசுங்க. இதை இப்ப நேத்து முந்தா நாள் வந்து கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்குது பாருங்க. என்னது, செவிலியர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட சம்பளம் பணம் இல்லை, ஆனால் இலவச திட்டங்களை அறிவிக்கிறதுக்கும் இலவச திட்டங்களை கொடுக்கறதுக்கும் உங்கள்கிட்ட பணம் இருக்கு. தேர்தல் வந்தா பல கோடிகளை செலவு பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் பணம் உங்கள்கிட்ட இருக்கு. அவங்களுடைய வைத்தறிச்சல் எல்லாம் கொட்டிக்காதீங்க, முதல்ல அவங்களுடைய பணத்தை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜாக்டோஜியோ அமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி படித்தவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள், பேருந்து தொழிற்சங்க ஊழியர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பென்ஷன் பணத்தை கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மத்தியில இருந்து எங்களுக்கு ஏதாவது நிதி கொடுத்தாதானே நாங்க வந்து பண்ண முடியும். இலவசம் கொடுக்கறதுக்கு எப்படி பணம் இருக்கு? அதான் அவங்க வந்து இருக்கிற விஷயத்த வச்சு பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கிற விஷயத்த வச்சு அவன் இத்தனை ஆண்டுகள் உழைத்தான்ல, 30 ஆண்டுகள் உழைச்சிருக்கான். ஜெயலலிதா கேக்குறது அந்த அம்மா செத்து போச்சு இல்ல, அந்த அம்மா தானே கட் பண்ணது அந்த அம்மா. மாப்பிள்ள நீங்க புரியாம பேசுறீங்க. நான் என்ன கேக்குறேன், அதுக்கப்புறம் வந்ததை நீங்க ஏன் கொடுக்கல? தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கீங்கல்ல, கொடுத்தாங்க உடனே நொட்டனுமாக்கும். யாருக்கு 4.5 வருஷம் ஆயிடுச்சு, தெரியுதா? இதுதான் இவங்க புத்தி. ஆமா, இதுதான் இவங்களுடைய புத்தி. சேட்டையெல்லாம் இங்க பண்ணிட்டு இருந்தீங்க, சும்மா சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உருவிடுவாங்க கோமணத்தை, உருவீங்க. ஆமா, பின்னாடி பின்னங்கால் நீ தான் சொல்லு, பின்னங்கால் பெதடியில் அடிக்க ஓட போறீங்கன்ற. நீங்க தான் ஓட போறீங்க. பாத்துருவோமா? பாப்போம் பாப்போம், நல்ல மீசை இன்னும் இப்படி வச்சுக்கங்க, இன்னும் பாப்போம் டேய் பாப்போம். மேல ஒண்ணும் இல்லையா, மீசையை மட்டும் இவ்வளவு பெருசா வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாரு? சீமான் அவர்களுமே விஜய் ஒண்ணு விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன, விஜய் மட்டும் இல்லாம நிறைய இந்த திமுக இருக்கட்டும், அதிமுக, எடப்பாடி, ஸ்டாலின், உதயநிதி, இவங்க எல்லாருமே வந்து ஒரு மக்கள் கிட்ட பேச போறாங்கன்னா ஒரு பிட்டு பேப்பர் வந்து ரெடி பண்ணிட்டு தான் போய் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? திருடிட்டு வந்து பேசல, யாரு பேசுனதையும் திருடி பேசல, காப்பி அடிச்சு பேசல, அவர் எழுதி வச்சு பேசிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேசுறாரா இல்லையா? மக்கள் பிரச்சனை தானே பேசுறாரு. நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் செய்யலன்றதுனால தானே பேசுறாரு. அவர் பேசுறது சரியா தப்பா, நடக்காததை பேசுறாரா? இவரு எப்படி சினிமாவுல டைலாக் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாரோ அந்த மாதிரி அரசியலும் பேசலாம்னு பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்றாரு. பேசிட்டு போறாரு. உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். அததான் சொல்றேன், யாராக இருந்தாலும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் தலைவர் தளபதி அவர்களை நோக்கி மட்டும்தான் நீங்க பேச முடியும்னு சொல்றேன். வேற என்ன இருக்கு? உங்களுடைய கொள்கை என்ன? உங்களுடைய கோட்பாடு என்ன? இத்தனை ஆண்டுகள் அரசியல் என்ன? நேற்று வந்து அவரை பார்த்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவர் தான் ஒழுங்கா பேச தெரியல, மைக்கு வேலை செய்யல, இருக்கக்கூடிய தொண்டர்கள் இல்ல, சினிமா பிரபலத்தை பார்க்க வந்த தொண்டர், இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, வந்தவங்களுக்கு எல்லாம் ஓட்டு கிடையாது. என்ன பேசுனது பேச தெரியல, அவருக்கு எழுதி வச்சு பேசுறாரு. ஏன் பயப்படுறீங்க? ஐயா, இப்போ அவங்க வந்து திமுகவுமே சொல்லியிருக்காங்க, எடப்பாடியும் சொல்லியிருக்காங்க, எல்லாருமே வந்து பிட்டு பேப்பர் வச்சு பேசுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் தவறு இல்லடா. இப்போ எல்லாமே ஞாபகத்துல வச்சு பேச முடியாது. இவங்க முதல்வர் பேசியிருக்கிறாரு, உதயநிதி பேசியிருக்கிறாரு, அதையும் தான் சொல்லியிருந்தாரு அவரு. எடப்பாடியார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் பேப்பர் எடுத்து பாருமா, குறிப்புன்றது பேப்பர் எடுத்து தான் பேச முடியும். இப்போ நீங்க ஒரு டாபிக் கேட்குறீங்க, இது ஜென்ரலா இருக்குது, நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன், இது ஓகே. ஒரு சப்ஜெக்டா பேசும்போது அந்த சப்ஜெக்ட் நம்ம ஒரு மைக்ல பேசுறோம் அப்படின்னும் போது அப்போ நேரடியா டெலிவரி பண்ணும்போது குறிப்புகள் இருக்கும். இப்ப இந்த விஷயத்தை பத்தி தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை பத்தி பேசலாம். தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சம்பவத்தை எல்லாத்தையுமே எழுதி பேசுறது கிடையாது. கள்ளக்குறிச்சி விசசாராயம்னா கள்ளக்குறிச்சி விசசாராயத்தை பத்தி பேசலாம். கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியினுடைய பிரச்சனைனா கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி பிரச்சனையை பேசலாம். வேங்கை வயல் மலம் கலந்த பிரச்சனையை பேசணும்னா அதை பத்தி பேசலாம். சமூக நீதி பிரச்சனை பேசலாம். புல்லட் ஓட்டிட்டு வந்தாங்க, கையை வெட்டிட்டாங்க, அதை பத்தி பேசினா குறிப்புகள் எடுக்க தான் செய்யணும். புரியுதுங்களா? பென்னிக்ஸ் ஜெயராஜ் அடிச்சு கொண்டாங்க அதிமுக ஆட்சியில, அதுக்கு இணையா தம்பி அஜித்குமார் அடிச்சு கொண்டுருச்சு திமுக ஆட்சியில, அது குறிப்பெடுத்து தான் பேச முடியும்.
குறிப்புகள் 10 விஷயம் பேசும்போது ஒன்று அதை பேசியிருக்கலாமேன்னும் போது அதை எழுதி வச்சு பேசுறதுல பார்த்து பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இல்லாததை பேசல. அஜித்குமாரை நீங்க அடிச்சு கொல்லாம உங்களை அடிச்சு கொண்டுட்டீங்கன்னு பழி சொல்லல. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு என்ன பிரச்சனை நடந்ததுன்னு ஞானசேகரனை ஏன் ராத்திரி வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தானே நீங்க போய் கைது பண்ணீங்க. மாசுவோட இவ்வளவு நெருக்கமா இருந்துகிட்டு இருக்கிறான்றத எல்லாத்தையுமே எடுத்து மக்கள் எல்லாம் சோசியல் மீடியால போட்டதுக்கு அப்புறமும் அண்ணாமலை சில தகவல்களை வெளியிட்டதுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதே அண்ணாமலைக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சதையும் சொல்லுங்க மாப்பிள்ள. என்னன்னு நான் அதை பார்த்தேன், அந்த போன் நம்பரை பார்த்தேன், அதுல இவ்வளவு நேரம் பேசினாரு வச்சாருன்னு அவர் சொன்ன விஷயங்கள் வந்து அரசு என்னுடைய நடவடிக்கைக்கு எதிரான ஒரு விஷயமாக இருக்கலாம். என்ன அதே நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எஃப்ஐஆர் எப்படி வெளியில போச்சு, சம்பந்தப்பட்ட பொண்ணுனுடைய டீட்டெயில்ஸ் தகவல் எப்படி வெளில போச்சுன்னு அதுக்கு பதில் சொல்லுங்க. கேவலம். ஒரு அண்ணா நகர்ல 10 வயசு மாணவி பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பெத்த தாயினுடைய வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும். 6 மாசமா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்கன்னு அலையிறான். உன்னை கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவோன்றாங்க. யாரு? சமூக நீதி காவலர்கள். கடைசியில அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணி அந்த கேஸ வந்து இப்ப சிபிசிஐடி எடுத்து இப்ப சிபிசிஐடி எல்லாத்தையும் கைது பண்ணியாச்சு. காமாட்சி நாயுடு அங்கிள், காமாட்சி நாயுடு அங்கிள், அதோட ஃபுல் மேட்டர் தெரியுமா உங்களுக்கு? என்ன ஃபுல் மேட்டர்? நீங்க பண்ணல அந்த வேலைய, கோர்ட் பண்ணிச்சு. அதையும் பேசுவோமா? நான் தயாரா இருக்கேன். நல்ல அந்த பிரச்சனை நடக்கும் போது அந்த பொண்ணோட அம்மா வந்து 6 மாசமா அலைக்கழிக்கப்பட்டிருக்கான்ற தகவல் அப்புறம் தான் கிடைக்குது. அதுக்கப்புறமா இந்த விஷயம் வந்து அந்த அண்ணா நகர் பகுதியில ஒரு இடத்துல முதல்வர் வந்து ஏதோ நலத்திட்ட உதவிக்காக வராரு கொடுக்கறதுக்காக. அப்ப வரக்கூடியவர்கிட்ட அந்த போகும்போது இந்த அம்மா கத்திடுது, ஐயா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அங்க இருந்த எல்லாரும் மீடியாக்கள் எல்லாம் திரும்பி பார்த்த உடனே இவர் வாங்கிட்டார். வாங்கி என்ன ஏதுன்னா அப்புறமா கிட்ட கூப்பிடும்போது அதை சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு, ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கவே மாட்டாங்க. அப்பவே உடனே அது அண்ணா நகர் தான், உடனே சம்மந்தப்பட்ட டிசியை கூப்பிடுறாரு, இதை உடனே பாருங்கன்னு சொல்றாரு. உடனே எல்லாம் பண்றாங்க. அந்த டிசியை மாற்றி போட்டது, இன்ஸ்பெக்டரை மாற்றி விசாரிக்க வச்சது, சிபிஐ விசாரணைக்கு போன கேஸை வந்து நாங்களே பார்ப்போம்னு இவங்களா போய் வாலண்டியரா வந்து புடுங்கிக்கிட்டு வந்தாங்க கோர்ட்டில் போய். அவ்வளோ நீதி கனவான்கள் இவங்களெல்லாம், புரியுதுங்களா? அதை பற்றி பேசினாருன்னு வச்சு தீச்சு விட்டுருவேன். மொத்தமும் எனக்கு தெரியும் என்ன நடந்தது. ஒரு அப்பாவிய பலிகடாவாக்கி இவர் தான் அந்த சார்னு சொன்னீங்கல்ல, அவனுடைய குடும்பமும் அவனுடைய மனநிலையை நீங்க நினைச்சு பார்த்துருக்கணும்ல. அவனா அந்த சாரு யாருன்றத பேசணும்ல, தவறான ஒரு ஆளை சுட்டி காட்டக்கூடாதுல்ல. அப்ப நீங்க அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இப்ப வந்து இருங்க, அண்ணன் வரட்டும், உங்க அத்தனை பேருக்கு இருக்கு, அடிக்கிற அடியில எங்க தெரிச்சு காணாம போறீங்கன்றதுன்னு தெரியல. இப்ப அதான் பிரச்சனையே. எல்லாம் பொட்டியை கட்டிட்டு ரெடியா இருங்க. நேரு போயிட்டார் தெரியுமா தெரியாது? அன்னைக்கு சாயந்தரமே போயிட்டார். அதெல்லாம் நான் இருக்கிற ஏரியா விட மாட்டேன். இப்ப யார் இருக்கிற ஏரியா சொல்லுங்க. இனிமே வாய் திறந்து இன்னைக்கு மொத்த பேரும் வச்சு செஞ்சு விட்டுருவான். தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் தயாரா இருக்கான். போடுங்க இனிமே போஸ்ட் கொடுங்க, இனிமே பேட்டி, உங்களை காலி பண்ணிட்டு போயிடுவான். ஏயா இவ்வளவு ரவுடித்தனம் ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு ரவுடிசமா என்ன உங்களை கொலை பண்ணிடுவான்னு சொன்னா அது அப்படித்தான் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ல பேசிட்டேனா? நீ பேசுனது போஸ்ட் போடுங்கன்னு தானே சொன்னேன். அது இப்ப பேட்டி கொடுங்க, போஸ்ட் போடுங்க, காலி பண்ணிடுவாங்கன்னு தானே சொன்னேன். காலி பண்ணிடுவோம்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம். எது அர்த்தம்? அன்பார்லிமெண்ட் வேர்டு தான். காலி பண்ணிடுவோங்கிறது வந்து அன்பார்லிமெண்ட் வேர்டு. எது தெரியுமா? பண்ணிடுவோங்கிறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு. கடையை காலி பண்றோம்னு சொல்றோம். கடையை போய் வந்து 10 பேர் துப்பாக்கி சுடுவாங்களா? மண்டையில ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன்ல, மண்டையில உள்ளவும் ஒண்ணும் இல்ல, காமாட்சி நாயுடு அங்கிளுக்கு வெளியவும் ஒண்ணும் கிடையாது. திருப்பி அதான் சொல்றேன். அன்பார்லிமெண்ட்னா என்ன தெரியுமா? திருப்பி சொல்றேன் கேட்டுக்கங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒருத்தர் வந்து நான் வந்து இது பண்ண போறேன், பசங்களுக்கெல்லாம் பசங்க முன்னாடி வந்து ஸ்பீச் கொடுக்க போகிறேன், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே தான் கோடம்பாக்கம் வடபழனி கேகே நகர் பள்ளியில் மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஞானி அவர் வந்து என்ன பண்ணார், அங்கே பேட்டி கொடுத்துட்டு ஒரு மாற்றுத்திறன் கொண்டவர்களை வந்து பேசும்போது இவங்களுக்கெல்லாம் கையும் கிடையாது உணர்வுகளும் கிடையாது. ஏன்னா அவன் ஒட்டு மொத்தமாக ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன். அன்பில் மகேஷ்ல இருந்து ஒட்டு மொத்த பேரும் அவருக்கு சிங்சாக், புரியுதுங்களா? எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி அங்கே நடத்துகிறான். அவர் மாற்றுத்திறனாளி எந்திரிச்சு கேட்குறார்,
அதுதான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். மாற்றுத்திறனாளிகள் மேடையில் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, மாற்றத்திற்கான திறனாளிகள், மாற்றும் திறன் கொண்டவர்கள்னு சொல்லியிருக்கேன். அவர் எந்திரிச்சு தான் கேட்குறாரு, நிறுத்து பேச்சு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தான் அங்கே பிரச்சனை நடக்குது, அதுக்கப்புறம் தான் அது கம்ப்ளைண்ட் ஆகுது. அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்துறதுக்கு தான் இந்த திமுக அரசு நடக்குது. முடியாது, என் வேலையே போனாலும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் கைது செய்கிறாங்க. கைது செஞ்சதுக்கு அப்புறம் அன்பில் பேசுறாரு, எங்கன்னா எதனா பண்ணிட்டு போட்டோம், என் ஏரியாக்குள்ளேயே நீ வந்து பண்ணிட்டியா, நான் வேற மாதிரி பண்ணுவேன்றாரு. இதுதான் ரவுடித்தனம். புரியுதா அங்கிள்? அதாவது நீங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு பர்மா. அந்த கேம் ஆடலையா? நாங்களா கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கிறாரு பர்மா, கேம் ரீல்ஸ் பார்த்துட்டு. உங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு அதுல வருது நிறைய. பாத்தீங்களா? இல்ல மண்டையில இல்லன்னு சொல்லிட்டேன் நான் தான். திருப்பி இனிமே இவரை கூப்பிடாதீங்க, புரியுதா? அவரை தனியா வச்சு எடுங்க, கேமரா போட்டுக்கோங்க. 4 பக்கம் முன்னாடி பின்னாடி சைட்ல எல்லா பக்கமும் பிக் பாஸ் ரூம்ல இருக்கும்ல அந்த மாதிரி செட் பண்ணி அவரை எடுத்துருங்க இனிமே கேமரா. ஆமா, ஆனா இப்ப சொன்னதுக்கு சொல்லணும்ல, அத மிரட்டுறது என்ன மிரட்டுறது எல்லாமே இந்த திமுக காரர்களுக்கு தான் தெரியும். ஒட்டுமொத்த பேரும் 2026 வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வந்துட்டாரு. உங்களுக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அரசு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டீங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துக்கோங்க. தைரியமா இருங்க. மக்கள் எல்லாமே அண்ணன் பக்கம் இருக்கு. யாருக்கு அப்பல போறது? இவங்க அண்ணன் போறாரா இல்ல நாங்க போறோமா? நீங்க தான். முதலமைச்சர் எங்க அட்மிட் ஆனார் அன்னைக்கு? ஓ, எங்க அட்மிட் ஆனாங்க? அது அப்போலோ தான். இப்ப யாருங்க கேட்டா? அப்ப அப்போலோ போனா உங்க யார் கேட்டா? ஃபாரின் போயிட்டு வரா, லண்டன். அவர் எங்க வேணா போவார். உழைச்ச காசுல போறாரு, திருடின காசுல போல. உழைச்சிருக்கிறாரு, கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும் உழைச்சிருக்கிறாரு, சம்பாதிச்சிருக்கிறாரு. உங்களை மாதிரி திருடிட்டு எங்க காசு? கருணாநிதி இங்க வரும்போது என்ன காசு? பார்த்ததுனாலதான் அவருக்கு சம்பளம். கண்ணதாசனும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் ரயில்ல வரும்போது சாப்பாடு வாங்கி தின்ன சாப்பாடு காசு இல்லாம அந்த பக்கம் இன்னொரு பையனுடைய ஆப்பிள் எடுத்து திருடி திங்கலாமான்னு பிளான் போட்டவங்க. அதை கருணாநிதியே சொல்லியிருக்கிறாரு, புரியுதுங்களா? கண்ணதாசன் அதை மறுத்து இருக்கிறாரு, புரியுதுங்களா? சாப்பிடுறத கூட திருடி திங்கணும்னு நினைக்கக்கூடிய கூட்டம். அப்படிப்பட்ட வறுமையில இருந்தவர்களுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறீங்க. ஓடக்கூடிய விமானம், இருக்கக்கூடிய சேட்டலைட்டு எல்லாம் ஒட்டு மொத்தமும் உங்க பக்கம் இருக்கு. இத்தனை 1000 லட்சம் கோடிகள் எங்க இருந்து வந்ததுன்னு தான் கேட்கிறேன். இருக்கக்கூடிய கிரிக்கெட் எல்லாம் டீம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்குது இவங்க குடும்பம், புரியுதுங்களா? நம்ம கொடுத்த நம்ம எல்லாம் பொதுமக்கள் சினிமா பார்க்க போய் தான் அவருக்கு பேர் ஏறிச்சு, அவருக்கு சம்பளம் போச்சு. அதே பொதுமக்களுடைய காசு தான். அதுக்கு தானே வந்து நிக்கிறாரு. அது அவரோட பொதுமக்களுடைய காசு போட்டு நடிச்சதுக்கு அப்புறம் தானே போய் பாத்தீங்க. உழைச்சாரு, சம்பாரிச்சாரு, உழைச்சாரு. நாங்க டிக்கெட் கொடுத்து பார்த்தோம். 1000 ரூபாய் கொடுத்தோம். நீங்க பாத்தீங்க? நீங்க எத்தனை படம் பாத்தீங்க? நான் பாக்கல. நான் எதுக்கு அவர் எத்தனை படம் பாத்தீங்க? நாங்க அவர் படமே பார்த்தோம். பேசவே கூடாது இனிமேட்டு அவரை பத்தி. நீங்க பேசுறதுக்கு இதே கிடையாது. இவரு படமே பார்க்கல, இவரு ஏமா பேசணும்? எங்க வீட்டுல உங்க காசுல அவர் இல்ல, அது தெரிஞ்சு போச்சா? உங்க காசுல இல்லங்க அவரு. எங்க வீட்டுல எல்லாம் உங்க காசுல இல்ல அவரு. உங்க காசுல இல்ல பாக்கலைன்னா வீட்டுல எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் ஓட்டு போட போறாங்க. உன் மண்டையில குத்த போறாங்க. 2026 2026 நீங்க இருக்கிற இடத்துல கல்லறை கட்டப்படுதா இல்லையாங்கிறத பாப்போம். எங்க கல்லறை கட்டப்படும்? எங்க கட்டுறோங்கிறத பாரு. பனையூர்ல கட்டுறோமா அல்ல வேற எங்கேயாவது சமாதி இந்த அண்ணா அறிவாலயம் பக்கங்கள்ல ஏதாவது பண்ணுவோமான்னு பார்ப்போம். இப்பதான் கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்கிறாரு. அண்ணா அறிவாலயத்துல கட்ட போறாராம். ஸ்டாலின் பார்க்க போறாரு, பேட்டிய பார்த்துட்டு சொல்ல போறாரு. ஏன் அங்க பக்கத்துல இருந்தா சொன்ன அண்ணா அறிவாலயத்துலன்னு சொல்ல, அண்ணா அறிவாலயம் பக்கத்துல. அண்ணா அறிவாலயத்தையே அந்த இதுக்கான இடங்களை வந்து மடக்கி வச்சிருக்கீங்கன்றது இருக்கு. அக்கால் எவனோ லூசு பைய சொன்னான்னு அது இந்த இதுல மறுசல் இந்த சொன்ன பையன் லூசு பையா. அது யார் சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ராமதாஸ் அப்பாம்புள்ளையும் இப்ப அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டு கிடக்காங்க. அவங்க அடிக்கிறாங்க, உருள்றாங்க. பஞ்சமி நிலத்தை திருடி வச்சு. அது பஞ்சமி நிலம் அல்ல, பஞ்சமி நிலம் தான். இல்ல ப்ரூஃப் பண்ணுங்க. அவர் சொன்னார்ல, அவர் மேல வழக்கு போட்டிருக்கணும்ல. நாங்க என்ன மஸ்துக்கு வழக்கு போறோம்? நீங்க தான் போற, நீ திருடுன்னு சொல்லுவாங்க. பஞ்சமி நிலங்கிறது அது அது பேசுனா நிறைய நேரம் ஆயிரும், மாப்பிள்ளை டைம் ஆயிரும். ஏன்னா பஞ்சமி நிலங்கிறது வந்து பைத்தியகர்த்தனமா பேசுறான். அது 1921 பஞ்சமி நிலம் ஒதுக்கீடு பண்ணப்பட்டது பிரிட்டிஷ்காரன் காலத்தில். அதே பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அவன் போகும்போதே 1945 வந்து அதை கேன்சல் பண்ணிட்டு போயிடுறான்.
அதுக்கப்புறம் வந்து அந்தந்த நிலங்களை அந்த ஆளுக வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? அந்த பஞ்சமி ஆட்கள் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து பத்திர ஆபீஸ்களில் பதிவு பண்றதில்ல, அவ்வளவுதான். இப்ப நீதிமன்றத்துல அந்த வழக்கு போய் இந்த மாதிரி பஞ்சமி நிலங்களை பண்ணணும்னு சொன்னா, இப்ப என்ன பண்ணியிருக்கான், அந்த ஜாதிகளுக்குள்ளேயே பத்திரம் போட்டுக்கலான்னு ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கான். ஏன்னா நிலங்கிறதுனால. மற்றபடி இப்ப யார் வேணாலும் வாங்கிக்கிடலான்னு சட்டம் மாறி போச்சு. இவர் இன்னும் ஒரு 30 இல்ல 100 அது ஆண்டுக்கு முன்னாடி தவறான இருக்காரு. விஷயம். இப்ப அரக்கோணம் அந்த பகுதிகளில் போனீங்கன்னா டிசி லேண்டுன்னு இருக்கும். அது அவர்களுக்கான இடம் தான். அவர்கள் மட்டும்தான் வாங்க முடியும். புரியுதுங்களா? அவர்கள் பேர்ல மட்டும்தான் பட்டா மாறும். இப்போ இவர் சொன்னார் இல்லையா? இன்னைக்கு முதல்வர் வந்து சொல்லியிருக்கிறாரு. நீங்க வந்து 5 வருஷம் ஒரு இடத்துலயே இருந்தாலே 5 வருஷம் தானேங்க? 5 வருஷம் ஒரு இடத்துலயே இருந்தாலே அந்த இடத்துக்கு உங்களுக்கு பட்டா கொடுத்துடலாம் அப்படின்றது ஒரு 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 சட்டமா இப்போ கொண்டு வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி 15 ஆண்டுகள் இருந்தாலே அது உங்களுக்கு சொந்தம். அனுபவித்து இருந்தாலே அது சொந்தம்ன்றது ஒரு இது இருக்கு. இவர் சொல்லக்கூடிய இதில் 1921 அது பஞ்சமி நிலமா பிரிட்டிஷ்காரன் கொடுத்துருந்தாலும் 1945 பண்ணா 24 ஆண்டுகள் அவர்கள்ட்ட தானே இருந்திருக்கு. அப்ப அது யாருக்கு சொந்தம்? அதனாலதான் இப்ப வரலாற அவங்களுக்கு தான் தப்பு தப்பா சொந்தம். பேசுறாரு காமாட்சி நாயுடு அங்கிள். நீங்க ஆமா. கவனமா இருங்க. வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால நானும் இப்ப கிளம்புறேன். நீங்களும் போங்க. நான் போய் சாப்பிடணும். சரிங்களா? உங்கள்கிட்ட பேசி பேசி முடியல எனக்கு. அதனால நீங்க வரலாறையும் தப்பா பேசுறீங்க. கேட்குற கேள்விக்கும் ஒழுங்கா பதில் சொல்ல மாதிரி பண்ண மாட்டாருமா அவரு. முழுக்க முழுக்க திமுக பொட்டியை வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.